கோஆர்டினேட்டரில் டேபிளில் இருக்கிற ஒரு டேட்டாவை எப்படி டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே போய் இந்த எஸ்கியூஎல் கொரியை நீங்கள் ரன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். ஏன்னா இந்த எடுத்துக்காட்டை பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் தேவைப்படும் இல்லையா, அதனால தான் இந்த கொரியை போட்டு நம்ம ஒரு டேபிளை உருவாக்கிக்கிறோம். க்ரட்டுங்கிறது இந்த டேபிளோட பெயர். மொத்தம் 4 காலம் இருக்குது. ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி. டெலீட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் நம்மளுக்கு 3 ஃபைல்ஸ் தேவைப்படும். முதல்ல crud.php, ரெண்டாவது crud_model.php, மூணாவது display_records.php. இதில் crud.php ஒரு கண்ட்ரோலர் ஃபைல், அதனால் கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டரில் இருக்கணும். crud_model.php ஒரு மாடல் ஃபைல், அதனால் மாடல்ஸ் ஃபோல்டரில் இருக்கணும். display_records.php ஒரு வியூ ஃபைல், அதனால் வியூஸ் ஃபோல்டரில் இருக்கணும். முதல்ல நீங்கள் crud.phpன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த crud.php அதுக்குள்ளே இருக்கிற crudன்ற கிளாஸ் ci_controllerங்கிற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுதான் _construct. பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை முதல்ல கால் பண்ணணும், டேட்டாபேஸை லோட் பண்ணணும், crud_model லோட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு புது ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே டேட்டா அப்படின்றது தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளே க்ரட்டோட மாடலில் இருக்கிற display_recordsன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டேட்டாபேஸில் இருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ண டேட்டாஸை நம்ம ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் டேட்டான்ற இண்டெக்ஸில் வாங்கி வச்சுக்கிறோம். display_recordsன்ற ஒரு வியூவை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணுற அந்த வியூக்குள்ளே இந்த ரிசல்ட் டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இது ஐடின்ற ஒரு பேராமீட்டரை யூஆர்எல்லேருந்து வாங்க போகுது. இந்த ஐடி வேரியபிளில் நம்ம ஒரு கெட் வேல்யூவை வாங்க போகிறோம். கெட் ஐடி. வாங்கின இந்த ஐடி பேராமீட்டரை இப்போ நம்ம CRUD மாடலில் இருக்கிற delete record by id அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்க போகிறோம் ஆர்குமெண்ட்டாக. இந்த CRUD மாடலோட இந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஐடியில் இருக்கிற டேட்டாபேஸ் ரெக்கார்டை டெலீட் பண்ணிடும். அது எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம CRUD மாடல் எழுதும் போது பார்த்துக்கலாம். இப்போது இந்த வேலையை முடித்த பிறகு இந்த ஃபங்க்ஷன் ஒரு ட்ரூ ரெஸ்பான்ஸை அனுப்போம். அதை நம்ம ரெஸ்பான்ஸுன்ற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறோம். இப்போது இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்கிறது ட்ரூ தானான்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா டெலீட் ஆனால் ட்ரூ தானே ரிட்டர்ன் ஆகிருக்கணும். அப்படி ட்ரூ ரிட்டர்ன் ஆகிருந்ததுன்னா டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜை காமிக்கிறோம். இல்லை அப்படின்னா டெலீட் ஃபெயில் டு டெலீட் அப்படின்ற இந்த மெசேஜை காமிக்கிறோம். இப்போ CRUD கண்ட்ரோலரில் நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. crud_model நம்ம பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. அதனால் crud_model.phpன்ற ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். display_recordsன்றது தான் இந்த ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம ஒரு query builder ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். this db get of உங்களுடைய டேபிள் என்னவோ அந்த நேம். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த CRUD டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரு ஆப்ஜெக்டாக இந்த queryன்ற வேரியபிளுக்குள்ளே கொண்டு வந்துடும். நம்ம வேலை இந்த query வேரியபிளுக்குள்ளே இருக்கிற ரிசல்ட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ அடுத்து ஒரு புது ஃபங்க்ஷனை இங்கே உருவாக்க போகிறோம். delete record by idன்றது தான் அந்த புது ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஐடின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்குவோம். வாங்கின இந்த ஐடியை நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற ஐடியாக செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற ரெக்கார்டை டெலீட் பண்ணணும். இது ஒரு SQL ஆப்ரேஷன். ஆனால் நம்ம பண்ண போகிறது கோஆர்டினேட்டரோட query builderோட ஆப்ரேஷன். அதுக்கு நீங்கள் this db where id, id variable. This db where முதல் பேராமீட்டரா காலம் நேம்,
ரெண்டாவது பேராமீட்டர் அதோட வேல்யூ. இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த கொரி பில்டர் உங்களுக்கு SQL ஜென்ரேட் பண்ணும்போது இதில் வேர் கண்டிஷனை கொடுக்கும். இது டேட்டாபேஸில் இருக்கிற இந்த ஐடின்ற காலமில் ஒரு வேர் கண்டிஷனை வச்சுக்குது. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் டெலீட் பண்ண வேண்டிய டேபிள் CRUD அப்படின்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. திஸ் DB delete அதுக்குள்ளே உங்களுடைய டேபிள் நேமை கொடுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டேபிளை டெலீட் பண்ணுறதுக்கான டெலீட் கொரியை இந்த கொரி பில்டர் ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் வேர் கண்டிஷனை பயன்படுத்தாமல் டேரெக்டாக இந்த கொரி பில்டரை இப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மொத்த டேபிளில் இருக்கிற டேட்டாவும் காலி. இப்போ இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரே வேலையை தான் பண்ண போகுது. இந்த டேபிளில் இருக்கிற ஐடின்ற காலமில் இந்த ஐடியை தேடிட்டினா அதை டெலீட் பண்ணு அப்படின்னு இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த வேலையை செய்ய போகுது. இப்போ இதை பண்ணி முடித்த உடனே நம்ம ஒரு ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் டெலீட் ஆப்ரேஷன் நடந்திருக்கான்னு தெரியும். இப்போது இந்த display_recordsன்ற மெத்தட் நம்ம கண்ட்ரோலரில் இங்கே டிஸ்பிளே டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனில் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி delete record by id அப்படின்ற இந்த மெத்தடை நம்ம CRUD கண்ட்ரோலரில் இந்த delete டேட்டான்ற ஃபங்க்ஷனில் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே அதோட வேலையை செய்யறதுக்காக தயாராக இருக்குது. இப்போ மாடலோட வேலை முடிஞ்சிச்சு, வியூவோட வேலை தான் இப்போ பாக்கி. வியூஸ் ஃபோல்டரில் display_record.phpன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு HTML நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த HTML ஒரு டேபிளை வச்சுருக்கு. அந்த டேபிளில் சீரியல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, டெலீட்டுன்னு மொத்தம் 5 ஹெட்டிங்கை வச்சுருக்கு. இதில் நம்ம இந்த ஹெட்டிங்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் கீழே நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் இந்த சீரியல் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஐன்ற வேரியபிளை எடுத்துக்கிறோம். அதில் 1 வச்சுட்டு அதுக்கு அடுத்து வர ஃபார் ஈச் லூப்பில் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை ஒரு சீரியல் நம்பராக ஜென்ரேட் பண்ண வைக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அப்படின்ற இந்த எல்லாருமே நம்மளுக்கு இங்கே இந்த டேட்டான்ற வேரியபிள்லேருந்து கிடைக்குது. இந்த டேட்டான்ற வேரியபிள் கண்ட்ரோலரில் நம்மளுக்கு டிஸ்பிளே டேட்டா இங்கேருந்து கிடைக்குது. ஆக இப்போ நம்ம இந்த ஃபார் ஈச்சுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஆனால் இதில் இந்த ரோவில் இருக்கிற இந்த டேபிள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஆங்கர் டேங்கில் டெலீட் டேட்டா அதுக்கடுத்து ஐடின்ற பேராமீட்டரில் ரோவில் இருக்கிற இந்த ஐடி ப்ராப்பர்ட்டியை ஸ்ட்ரிங் கான்கேட்னேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம என்னென்னா டெலீட்ன்ற ஒரு லிங்கை உருவாக்கியிருக்கோம் இந்த ஐடிக்கு. இப்போ இந்த ஐடியோட வேல்யூ இந்த லிங்கில் தெரிஞ்ச உடனே CRUD மாடல் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பி அந்த ஐடியை டெலீட் பண்ணிடும். இப்போது நம்ம எல்லா வேலையும் வியூவில் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம அவுட்புட்டை மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவுட்புட் சரியாக வருதா இல்லையான்றதையும் அங்கே தான் நம்ம போய் பார்க்கணும். உங்களுடைய ப்ரௌசரில் போய்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமில் அந்த கண்ட்ரோலரில் அந்த மெத்தடை நீங்கள் யூஆர்எல்ல கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேட்டா லிஸ்ட் ஆகிருக்கும் டேபிளில். இப்போ இதில் இந்த காலமில் உங்களுக்கு டெலீட் லிங்க்ஸ் இருக்குது. இந்த லிங்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஐடின்ற பேராமீட்டர் இந்த டெலீட் டேட்டான்ற மெத்தடுக்குள்ளே பாஸ் ஆகிறத கவனிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் வந்திருக்கு. அப்படின்னா டெலீட் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம். திரும்ப பேக் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் பண்ண டேட்டாலேருந்து ஒரு டேட்டா டெலீட் ஆகிருக்கு. இப்போ இது டேட்டா பேஸில் டெலீட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். டேட்டா பேஸில் போய் நம்ம டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், அங்கேயும் டெலீட் ஆகிருக்கு. அப்போது இந்த டெலீட் லிங்க் வேலை செய்யுது. மொத்தத்தில் நீங்கள் இந்த டெலீட் ஆப்ரேஷனை இப்போ கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் இன்சர்ட் பண்ண கடைசி டேட்டாவோட ஐடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதுக்காக SQL கொரிலாம் எழுத வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் கோடிங் நேரத்தில் சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.